வந்து என்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். பிரஜன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணாரு. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். லைக் நானும் அவரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது உங்களை அண்ணா அப்படின்னு நான் மதிச்சு சொல்ற பெருமாள் மகளுக்கு என்னடா உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். அத நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க. விளையாட்டுக்கு எவனாவது பண்ணிருப்பான், அதை போய் பெருசா நினைச்சிட்டு போயா. அது வந்து ஒரு பயங்கர ஒரு பிசிக்கல் ஹார்மா தான் இருந்தது. இருக்கிற குழப்பத்துல இவங்க வேற. என் கை வந்து கனியக்கா மேலேயும் பட்டுச்சு. அத தயவு செய்து பண்ணாதீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? என்னை ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் நோஷன்ல வந்து நீங்க என்னை பார்த்த மாதிரி இருந்தது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். என்கிட்ட இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் ஆப்வியஸ்லி நான் குமார் அவசரப்பட்டிய அவங்க எல்லாரும் கூட ஜாலியா பழகுறோம், ஓகே. பட் நம்ம மைண்ட் செட் இருக்கு. ஐ அம் நாட் a bachelor. அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கும் வைஃப் இருக்காங்க, அதே வைஃப் கண்டஸ்டா இருக்காங்க. எனக்கு எந்த கெட்ட பழம் கிடையாது. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? எனக்கு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கேன். ரோட்ல போற வரவங்க என் பேர் அழிச்சிட முடியாது, மிதிக்க முடியாது. புரிஞ்சதா? ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஒரு போராட்டத்தில் தாண்டி அடுத்த கட்டத்துக்காக இங்க வந்திருக்கேன். கேட்டுக்க. நான் வந்த விஷயம் வேற நோக்கி போயிட்டு இருக்கும்போது, நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தேவையில்லாம வந்து நான் அண்ணான்னு தான் உங்களை தப்பா இருந்தது. கட்டி பிடிக்கிறவங்க வேற கூட்டு போங்கடா. வரேன். நான் தப்பா சொல்ல. அவங்க தங்கச்சியோ அண்ணா நினைக்கட்டும், தப்பு இல்ல. அது எப்படியோ போகட்டும். அது ஒண்ணும் அதுல ஒண்ணும். தங்கச்சியோ அண்ணா நினைக்கட்டும். நான் தப்பா நீ கட்டி பிடிச்ச அந்த வார்த்தை வாயில வரவே இல்லை. அது கட்டிலாம் வரவே இல்லை. பிடிக்கலனா இல்ல, நீ இப்படி வச்சியா இல்ல இப்படி நீங்க வச்சியா? வந்து தட்டி விட்டது ஆமா, தான் எனக்கு தட்டினேன். ஹர்ட் ஆச்சு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். கை வச்சது தட்டி எனக்கு பயங்கர ஹர்ட் விட்டது ஆச்சு. எனக்கு இங்க வலிச்சது. வலிச்சுச்சா? நீங்க இப்படி சரி, பண்ணீங்க. நான் மட்டுமல்ல. பாரு, பதிக்கிறேன், பாரு, பதிக்கிறேன். நீ என்னைய பார்த்து சொல்லிருக்க, நீ அவரை சைட் அடிக்கிறேன்னு. ஓகேவா? ஓகே, அதாவது நான் முடிக்கிறேன் ப்ளீஸ். கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? யாரோட ஊருக்கால நான் தயிர் சாதமா இருக்க விருப்பப்படல. ஏன்னா எனக்கு ஒரு தயிர் சாதம் இருக்குமா, நான் அதிலே ட்ராவல் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? சோ தயவு செய்து அந்த தங்கச்சி அப்படியே இருக்கட்டும், அந்த அக்கா அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். அது வேற கண்டென்ட் பாத்துக்கலாம். ரொம்ப மண்டிட்டு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, ப்ளீஸ். எனக்கு இது பிடிக்காது. தயவு செய்து என் பக்கம் வந்துடாதீங்க. அடுத்து நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு தெரியாது, ப்ளீஸ். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. எனக்கு இப்படி தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம், ப்ளீஸ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல